உண்மையான பழி வாங்குறதுனா என்ன அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயும் சாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த சாரா தான் நம்ம படத்தோட மெயின் கேரக்டர். கண்கள் சிவந்து ரொம்ப மோசமான நிலைமையில அழுகிற மாதிரியான, முகமெல்லாம் ரத்தமா, எங்க பார்த்தாலும் காயமா இருக்கிற மாதிரி தெரியுது. ரத்தம் தெரிச்சிருக்கு அவ முகம் முழுக்க. முகம், கழுத்து, தோள்பட்டை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும். அவளால அதை பார்த்து அவளால சகிச்சுக்க முடியல. காம் டவுன் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியல. எப்படி முடியும்? அப்படியே ஷவருக்குள்ள போறா, குளிக்க ஆரம்பிக்கிறா. அந்த ரத்த கரைகள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவளை விட்டு விலக ஆரம்பிக்குது. இப்பதான் நமக்கு தெரிய வருது அந்த ரத்தம் எதுவுமே இவளுடைய பாடியில இருந்து வந்த மாதிரியே தெரியல. சோ அப்படியே நமக்கு கட் பண்றாங்க ஒரு சின்ன சிட்டி. அங்கதான் சாராவும் அவளுடைய குழந்தைகளும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு கிராசரி ஷாப்புக்கு போயிருக்காங்க. பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டா. வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் காசு பே பண்ணணும், அதுக்காக போறா. சோ அப்பதான் அவளுக்கு தெரியுது நம்ம கிட்ட போதுமான அளவு காசு இல்ல இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் பே பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அதனால பயந்து போயிடுறா. அப்படியே கேஷியர் கிட்ட போய் கேக்குறா, நான் வாங்கின பொருட்கள்ல ஏதாவது குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை பார்த்து அந்த கேஷியரும் அவளுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சீன் அப்படியே இன்னொரு பர்சனை காமிக்கிறாங்க. அவனுடைய பேர் டிடோ. அவனை 2 பேர் துரத்தி வந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் அவனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒரு சீக்ரெட்டான டிரான்சாக்ஷன் நடக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணி வீட்டில் காமிக்கிறாங்க. ஷாரா தன்னுடைய குழந்தைகளோட சேர்ந்துக்கிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இப்போதான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா சாராவோட ஹஸ்பண்ட் அவ கூட இல்ல. ஏன்னா அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு. அந்த தனிமை இவளை ரொம்பவே வாட்டுது. அதுக்கப்புறமா பொறுமையா ரிலாக்ஸ்டா தன்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் பெட்ல கொண்டு போய் தூங்க வச்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே கதை படிச்சு பெட் டைம் ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லி தூங்க வச்சு இப்போ அவளுக்கு ரொம்பவே போர் அடிக்குது. டிவி பார்த்துட்டு இருக்கா. தனிமை ரொம்ப வாட்டுது இல்லையா? ஸோ அவளால அவளையே கண்ட்ரோல் பண்ண முடியல. பக்கத்து ரூமுக்கு போய் தான் பையன் பொம்மை வச்சிருப்பான், டாய் வச்சிருப்பான். அதை இன்டென்ஷனலா எடுத்து தனக்கு தானே மாஸ்டர் பேட் பண்ணிக்கிறா. அவளுடைய நேரமா என்னன்னு தெரியல. அந்த டாய் கூட பேட்டரி இல்லாம போயிருது. சோ அதனால வேகமா அப்படியே வேற ஏதாவது பேட்டரி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்குறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சாரா தன்னுடைய குழந்தைகளோட போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. என்னுடைய ஹஸ்பண்டோட கேஸ் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஹஸ்பண்டோட பேர் ஸ்டீஃபன் காலின்ஸ். ஆனா அந்த ஆபீசர் ஸ்ட்ரைட்டா ஓப்பனா ஒன்னு சொல்றாரு, இந்த கேஸ்ல இருந்து இதுக்கு அப்புறமா விலகிருங்க. இதுக்கு அப்புறமா இந்த கேஸை பத்தி நீங்க கேட்கவே கூட. ஹஸ்பண்டோட கேஸுக்காக போன அவளுக்கு விரட்டி மட்டும் தான் கிடைச்சது. வீட்டுக்கு வெறுங்கையோட வரா. இந்த சாராவோட அம்மா தன்னுடைய மகளையும் பேரம்பேத்தி எல்லாம் எப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி பார்க்க வராங்க. ரொம்ப தனிமையா இருக்கா இல்லையா? அதனால ஆறுதல்லாம் சொல்றாங்க. நல்லா தான் போகுதுமா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சமாளிக்கிறாங்க. சின்ன வயசுல நம்ம வலிக்கலன்னா கூட வலிச்ச மாதிரி நடிப்போம். ஆனா வயசு ஆனதுக்கு அப்புறமா வலிச்சாலும் வலிக்காத மாதிரி தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் இப்ப சாரா பண்ணிட்டு இருக்கா. சாராவோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமாவே அந்த வீடே ஒரு மாதிரி வெறிச்சோடி அமைதியா போயிடுச்சு. சாராவோட பையன் பென் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கூட ரொம்ப அமைதியா மாறிட்டான். அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த பக்கமா காமிக்கிறாங்க. இந்த டிடோ அப்படின்னு சொல்லி ஒருத்தனை காமிச்சாங்க இல்லையா? அவன் ஒரு ரெட் கலர் காரை ஒன்னு போயிட்டு இருக்கான். வேகமா ஓட்டிட்டு போய் ரோட்ல ஒரு ஓரமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இன்னொரு கார் மேல மோதி அவனே வாண்டடா போய் ஆக்சிடென்ட் பண்றான், கிராஷ் பண்றான். சோ இப்பதான் நமக்கு தெரிய வருது இந்த டிடோவை ஸ்டாக் பண்ணிருப்பாங்க இல்லையா, பின்தொடர்ந்து வந்திருப்பாங்கல்ல, அவங்களுடைய கார் தான் இது. ஒரு 2-3 சீன் முன்னாடி சொன்னேன் இல்லையா, கார் கிராஷ் பண்ணி அப்படியே வேகமா போய் அந்த கார்ல இருக்கக்கூடிய பின்பக்கம் இருக்கக்கூடிய ட்ரங்க் ஓபன் பண்ணி அதுக்குள்ள எதையோ ஒண்ணு திருட பாக்குறான். அது என்ன அப்படின்னா போதை பொருள். திருடிக்கிட்டு அப்படியே வேகமா ஓட ஆரம்பிச்சிடறான். வேகமா ஓடி வந்தவன் எங்க வரான்னு பார்த்தா நம்ம சாராவோட வீட்டுக்குள்ள வந்துடுறான். யாரா அவன் நம்மளுடைய வீட்டுக்குள்ள வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாராவும் ஷாக் ஆயிடுறான். அப்படியே வேகமா போய் தன்னுடைய குழந்தைகளை முதல்ல காப்பாற்றணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட ரூமுக்குள்ள போய் அவங்கள சேஃப்டி பண்றான். அப்படியே பாக்குறா. பார்க்கும்போது அந்த டிடோன்றவன் பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வரான். ஹே இங்க பாரு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான் சாராவை. நீ எதுவுமே பார்க்கல, நான் உள்ள வரல, எதுவுமே இங்க நடக்கல, ஓகேவா சாரா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நான் இங்க வரல, நீ அதை பார்க்கவே இல்லை, உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அதுக்கப்புறமா 2 மர்மமான நபர்களை காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம டிடோ ஆட்டை போட்டிருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் பாஸ் லியோ அப்படின்னு சொல்லி லியோ பாஸை போய் பார்க்க போறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்றதுக்காக. கோவமான பாஸ் லியோ நீ என்ன பண்ணுவே தெரியாது, டிடோவை பிடிச்சிட்டு வரவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ன்றாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா சாரா அவளுடைய வேலையை வீட்டுல பார்த்துட்டு இருக்கா. பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. அப்ப டிடோ திடீர்னு உள்ள வந்துடுறான். உள்ள லேட் நைட்ல வரான். இப்ப நீ கதவை ஓபன் பண்ணல அப்படின்னா நான் விண்டோ உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். நம்ம சாராவுக்கும் வேற வழி இல்லாதனால டோரை ஓபன் பண்ணி விடுறாங்க. வந்தவன் வேகமா பாத்ரூம்குள்ள போறான். சாராவும் பின்னாடியே போறா. இப்ப உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியுது இந்த டிடோ அப்படின்றவன் சாராவோட பாத்ரூம்குள்ள தான் அந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருந்திருக்கான். அதை தான் தேடி இவன் வந்திருக்கான். இப்பதான் இது இந்த ஷாராவுக்கும் தெரியுது. டிடோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடு. இந்த 5 நாளைக்கு நான் உன்னுடைய வீட்டுல இந்த போதைப் பொருள் எல்லாத்தையும் நான் பதுக்கி வச்சிடறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ இதை இங்க வச்சிருக்கிறதுக்கு நான் உனக்கு பணமும் தரேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னா உனக்கு தேவையான படத்தை நான் கொடுப்பேன், எனக்கு இந்த ஆஃபர்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாரா சொல்றா. நீ இதை ஒத்துக்கலன்னா நான் உன்னை கொன்றுவேன், நீ
இந்த ஆஃபரை மட்டும் அக்செப்ட் பண்ணாம இரு, உன்னை கொல்லலன்னா என் பேரை மாத்திக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே போயிடுறான். அப்படியே அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க, சாராவோட வீட்டுக்கு அந்த டிடோ மறுபடியும் வரான். வந்தவன் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். இப்பதான் வந்து சாரா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, என் ஹஸ்பண்டுக்கு என்னதான் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்பதான் வந்து நமக்கு ரிவீல் பண்றாங்க, ஆல்ரெடி சாராக்கு வந்து இந்த டிடோன்ற பொடிப்பையில வந்து தெரியும். டிடோ நீ உண்மையை சொல்லு, உனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என் ஹஸ்பண்டை வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாரோ ஒருத்தன் வந்து கொன்னுட்டான். அது நடக்கும்போது என்னுடைய சின்ன பையன் பென், அவன் ஒருத்தன் மட்டும்தான் அந்த கிரைம் சீன்ல என்னுடைய ஹஸ்பண்டோட பாடி பக்கத்துல இருந்திருக்கான். ப்ளீஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, யாரு தான் கொன்னா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும். என்னால என் ஹஸ்பண்ட் இல்லாத வாழ்க்கையை வந்து ஜஸ்ட் வந்து இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாத நிலைமையில இருந்தேன். ஆனா இப்ப நான் இல்லாமையே இருக்கேன். என்னால இந்த வலியை வந்து தாங்கிக்கவே முடியல. ஒரு நிமிஷமும் நான் தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சாரா வந்து கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டிடோ என்ன சொல்றான்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஹஸ்பண்ட் பத்தி, சரியா என்கிட்ட இந்த கேள்விலாம் கேட்கிற மாதிரி வச்சுக்காத அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். ரொம்ப நேரம் மறுபடியும் வந்து விடாம தோண்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கா, கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கவும் டிடோ வந்து சொல்றான், உன் புருஷன் ஒன்றும் அவ்வளவு நல்லவன்லாம் இல்ல, சரியா அவனும் வந்து ஒரு ட்ரக் டீலர் தான் என்ன மாதிரி. இதை கேட்ட சாராவால 1% கூட நம்ப முடியல. இப்படியாப்பட்ட ஒரு மோசமான உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா சாராவால இதை தாங்கவே முடியல. இவ்வளவு நாளா அந்த மோசக்காரனோட பணத்தை வந்து நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தவ இப்ப அந்த பணத்தை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சாரா தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையானது கிராசரி அப்படின்னு சொல்லி எல்லாமே வாங்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்லயே வந்து அவங்க ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒரு மாதிரி ஃபன்னா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே மார்னிங் நமக்கு காமிக்கிறாங்க, சாரா வந்து ஒரு மாதிரி உடம்பு முடியாம சிக்கா இருக்கா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நைட் வந்து என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒயின் குடிச்சிட்டா. வயிறு சரியில்லை, பாத்ரூம் போலான்னு சொல்லி உள்ள போய் பார்க்கும்போது வாமிட்லாம் பண்றா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி உருவாகுது, அப்படி அந்த ட்ரக்ல என்னதான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அந்த டப்பு பக்கத்துல தான் டிடோ வந்து ஒளிச்சு வச்சான். அதையும் இவ பார்த்துட்டா. சோ ஒரு ஆர்வம் ஒன்று உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி இவளுக்கும் ஆர்வம் ஆயிருது. அதை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றா. அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நினைக்கும் போது அந்த இடத்துல திடீர்னு கரெக்டா அந்த இடத்துல நம்ம சாராவோட பொண்ணு வந்து கூப்பிட்டுறா. இவ்வளவு வேகமா அதை அப்படியே வந்து அந்த டப்பை வந்து மூடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரைகுறையா மூடி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. சோ அன்னைக்கு நைட்டு வந்து பாத்ரூம்குள்ள வந்து பார்க்கும்போது தான் நோட்டீஸ் பண்றா, அந்த டப்பு வந்து சரியா மூடல, ஃபுல்லாவே ஓப்பன் தான் இருக்கு அப்படின்னு. என்னடா நம்ம வந்து மூடி தானே வச்சுட்டு போனோம், இது எப்படி ஃபுல்லா ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தன்னுடைய சில்ட்ரன்ஸோட ரூமுக்குள்ள போய் பார்க்கும்போது ஆக்சுவலா தான் பையன் பென், அந்த சின்ன பையன் வந்து இந்த ட்ரக்ஸோட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த போதைப் பொருள் எல்லாமே அந்த பையனோட உடம்பு முழுக்க அங்கங்க வந்து ஒட்டி இருக்கு. பெட்ரூம் ஃபுல்லா சதறி இருக்கு. பயந்து போயிட்டா. வேகமா தன் பையனை கூட்டிட்டு போய் பென்னோட பாடி முழுக்க இருக்கக்கூடிய அந்த ட்ரக் எல்லாத்தையும் தண்ணியை வச்சு வாட்டர் வாஷ் பண்ணி அவனை வந்து அப்படியே கிளீன் பண்றான். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்பதான் டிடோவோட என்ட்ரி உள்ள வரான் சாராவோட வீட்டுக்குள்ள. டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லி பாக்குறான். ஓபன் பண்ற மாதிரி தெரியல. கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடுறான். டிடோ கண்டுபிடிச்சிட்டான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. அவனுடைய எல்லா ட்ரக்ஸும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி தெரியுது. சாரா வந்து எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா, அது வந்து சின்ன பையன் தெரியாம நடந்துருச்சு, அவனுக்கு எப்படி தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்ல ட்ரை பண்றா, சமாளிக்க ட்ரை பண்றா. பட் வந்து டிடோ வந்து இதை நம்புற மாதிரியே தெரியல. இவன் என்ன பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கா சாரா. ஏன்னா பார்க்கவே கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தன்னுடைய பொருளுக்காக இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ட்ரக்குக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. ஸோ அதனால ரொம்ப பயந்து போயிட்டா சாரா. ப்ளீஸ் டுடோ கேளு, எதுவுமே பண்ணிடாத, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாம தான் நடந்துச்சு, நான் என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன், தயவு செஞ்சு உன்னுடைய இதுக்கு முன்னாடி நான் வாங்கின எல்லா காசையும் கூட நான் திருப்ப தந்துடுறேன், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே வந்து கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறான். அப்படியே அவளை வந்து கோபமாயி ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். சாரா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும்போது தலகானுக்கு அடியில அந்த பொம்மை ஒண்ணு வச்சிருப்பா இல்லையா, அது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனிங் சைட்ல சொல்லிட்டேன். அதை யூஸ் பண்ணி இவனை வந்து அட்டாக் பண்றான். மறுபடியும் அவன் இவளோட கழுத்தை பிடிச்சு தூக்க ஆரம்பிச்சிட்டான். சோ வேற வழி இல்ல, அப்படியே வந்து கையை தடவி பார்த்துட்டே இருக்கும்போது பக்கத்துல வந்து ஒரு கத்தி ஒண்ணு கிடைக்குது. டிடோ ரத்த வெள்ளத்துல அந்த ஃப்ளோர்ல கிடக்குறான். இதை பார்த்த சாராவால அதை நிஜமாவே தாங்கிக்க முடியல. அந்த ஃப்ளோர் முழுக்க ரத்தம், பயங்கரமா டிஸ்டர்ப்ல இருக்கான். வேற வழியே இல்ல, இந்த சிச்சுவேஷனை இவதான் சமாளிச்சாகணும். சோ தன் பிள்ளைங்களையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். அந்த பிள்ளைங்க இந்த வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, இந்த ரூமுக்குள்ள வந்துடக்கூடாது. இன்னொரு ரூம்ல கூட்டிட்டு போய் டிவிடி எல்லாம் பார்க்க வச்சு அவங்க எல்லாரையும் அந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வரா. டிடோ ஆல்ரெடி செத்து கிடக்கான். அப்ப வந்து திடீர்னு கதவை யாரோ தட்டுற மாதிரி கேக்குது. அவளதான் கம்ப்ளீட்டா பயந்து போயிட்டா. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்து ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு இவளால எப்படி வந்து இருக்க முடியும், இவதான் வந்து கொண்டுட்டா. பயங்கர பயத்தோட அப்படியே வந்து போய் பாக்குறா. வந்திருக்கிறது யாரு அப்படின்னா போலீஸ். அவளதான் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாம எல்லாம் நினைக்கும் போது போலீஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, டிஃபரெண்டான சவுண்ட் எல்லாம், நீங்க அலற மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டதா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதனாலதான் நாங்க வந்து செக்கப்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப கேஷுவலா சொல்லும்போது சாரா வந்து சொல்லிடுறா, எனக்கு வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் மேல இருந்து கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், அதனாலதான் நான் அந்த மாதிரி கத்துனேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இருந்தாலும் சாராவோட பிஹேவியரை பார்த்து இவங்களால அதை நம்ப முடியல. சோ அதனால அவங்க வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அந்த ஹாலில் நின்று பேசிட்டு இருக்கும்போது சாரா வந்து கடுப்பாயிடுறா. நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இது என் வீடு, என் பெர்மிஷன் இல்லாம உங்களை யார் வந்து உள்ள அலோவ் பண்ண சொன்னா, நான் உங்களை கேட்டேனா, எனக்கு வந்து ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு. இல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ்காரங்களும் பாக்குறாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணுக்கே வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு
சொல்லி சொல்லும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து போலீஸ் கிட்ட போகல. அப்புறம் என்ன, அந்த செத்து போன டிடோவோட பாடியை வந்து இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ளோர் முழுக்க அவனுடைய ரத்தம். அவளால அந்த டிடோவோட பாடியை வந்து தூக்கவே முடியல. ஏன்னா அவன் வந்து 2 மடங்கு வீட்டு இருக்கான். இவளால எப்படி தூக்க முடியும்? இந்த பக்கமா அந்த லியோ அப்படின்னு சொல்ல அந்த பாஸும் அவனுடைய ஆளுங்களும் டிடோவை தேடிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாவது நம்ம கையில கிடைச்சா அவனை நம்ம போட்டு தள்ளியே ஆகணும் அப்படின்னு. அப்படியே அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சாராவும் குழந்தைகளும் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. இவளுக்கு மனசு முழுக்க அப்படியே படபடப்பாவே இருக்கு. என்னடா நம்ம வாழ்க்கை வந்து எங்க ஆரம்பிச்சு இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு. நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தைகளை இந்த யார் பார்த்துப்பா அப்படின்ற அளவுக்கு கேள்விகள் உருவாகுது. தன்னுடைய அம்மா கிட்ட போகலாம், தன்னுடைய குழந்தைகளை வந்து தற்காலிகமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்றதுக்காக போறா. எனக்கு வந்து பார்ல ஒரு வேலை ஒண்ணு கிடைச்சிருக்கு, பட் வந்து ஒரு நாள் நைட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சு அவ வந்து அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிடோவோட பாடியை வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பிள்ளைங்க எல்லாத்தையும் பாட்டியோட வீட்டுல விட்டுட்டு அவங்க 2 பேருக்கும் இடையில அப்படியே வந்து ஒரு மாதிரி வாக்குவாதம் ஆகுது. ஓ ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டான், அதுக்கப்புறமா நீ வந்து கவனிச்சுக்க மாட்ட, உன்னுடைய உடம்பு சரியில்லை, நீ முன்ன இருந்த மாதிரி இல்ல, மென்டலி வந்து நீ ஃபிட்டா இல்ல, உன் குழந்தைகளையும் நீ வர வர சரியா பாத்துக்க மாட்ட, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி இந்த அம்மா பொண்ணுக்கு நடுவுல வந்து சண்டை வருது. நீ இன்னும் உன்னுடைய இறந்து போன ஹஸ்பண்டை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா வந்து கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் வந்து ஒரு ட்ரக் டீலரா வேற இருந்திருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க. அவனை நினைச்சு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற அளவுக்கு அவன் ஒருத்தே கிடையாது அப்படின்ற மாதிரி. எனக்கு நல்லா தெரியும் ஸ்டீஃபன் ஒன்னும் ட்ரக் டீலர் கிடையாது, நான் நம்புறேன் அவரை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா காமிக்கிறாங்க. இந்த டிடோ இருந்தான் இல்லையா, அவனுடைய 2 ஃப்ரெண்ட் கடத்தி கூட்டிட்டு வந்து லியோவோட ஆளுங்க வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. உண்மையாவே டிடோ வந்து எங்க தான் இருக்கான், டிடோ எங்கடான்னு சொல்லி கேட்கும்போது எங்க தான் இருக்கான்னு சொல்லி இவங்க 2 பேருக்குமே தெரியல. என்னடா இவன் ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கடுப்பாகி அந்த பாஸ் லியோ என்ன பண்றான் அப்படின்னா ஒரு கத்தி எடுத்து ஒரு சுத்தியல் எடுத்து அந்த 2 பேரோட கதையை அங்கனக்குள்ளே முடிச்சிடறான். இந்த பக்கமா காமிக்கிறாங்க. ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு வந்து போயிருக்கா ஹீரோயின். போயிட்டு அங்க போய் இவ ஒரு கோடாரி ஒண்ணு வாங்கிட்டு இருக்கா, ஒரு ஆக்ஸ், ஒரு சுத்தியல். அந்த டிடோவோட பாடியை கொஞ்சம் கொஞ்சமா வந்து தனித்தனியா வந்து அறுத்து பிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப வந்து அவனுடைய உடம்புல வந்து பேண்ட் பாக்கெட்ல பார்க்கும்போது ஒரு கன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறான். அவளால வந்து இந்த செயலை செய்யவே முடியல. பல தடவைக்கு மேல வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. வாமிட் பண்ணிட்டு வரா, மறுபடியும் வந்து இந்த பண்ணி முடிக்கிறா. வாமிட் பண்றா, மறுபடியும் வந்து டிடோவோட பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கா. முடியவே இல்லை அவளால. ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்ல வந்து ஃபுல் பாடியை பாதியா அங்கங்க அப்படியே இது பண்ணி ஒரு கம்ப்ளீட் பிளாஸ்டிக் பேக்ல வந்து இப்போ போட்டுட்டா. ஸோ இப்பதான் புரிய வருது இந்த சீன் தான் வந்து ஓப்பனிங் சீனா இருந்திருக்கு. அவளுடைய முகம் முழுக்க ரத்தம், பட் வந்து அது அவளுடைய ரத்தம் கிடையாது. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க. சாரா தன்னுடைய பையன் வந்து கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கான் அப்படின்றதுனால சைக்காலஜிஸ்ட பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. பென் வந்து பழைய மாதிரி பேச ஆரம்பிப்பான் கண்டிப்பா. அதாவது சாராவோட ஹஸ்பண்ட், அதான் இந்த பையனோட அப்பா வந்து இறந்ததுல இருந்தே அவன் ரொம்ப அமைதியாயிட்டான், குவைட் ஆயிட்டான், பேசுறது இல்ல யாரு கூடயும், கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிட்டான். சோ அவனை வந்து எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சாரா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சாராவோட பொண்ணோட பேரு லூசி. அவளுக்கு வந்து இந்த டிடோ அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ வந்து டிடோவோட பேரை சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா அவன் வந்து அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தான் இல்லையா, அப்பப்போ விளையாண்டு இருப்பான். சோ அதனால நடந்து வரும்போதெல்லாம் டீடோ அப்படின்னு சொல்லி சவுண்ட் போட்டுட்டே வரா. இவங்களுடைய துரதிருஷ்டவசமா அதே ஹாஸ்பிட்டலுக்கு லியோவோட ஆளுங்களும் வந்து வந்திருக்காங்க. இந்த பொண்ணு வந்து டிடோன்னு கத்திட்டு போயிட்டு இருக்கா. இந்த விஷயம் வந்து லியோவோட காதுக்கு வந்து விழுந்துருது. கொஞ்சம் சஸ்பீசியஸா ஃபீல் பண்றான், ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாராவையும் அவளுடைய குழந்தைகளையும் வந்து அப்படியே போற வழியில அப்படியே பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கு. அப்படியே தன்னுடைய ஆளுங்களுக்கு கால் பண்ணி, டே முட்டா பசங்களா, உங்களுடைய காரை அந்த டிடோ வந்து எந்த இடத்துல வந்து மோதி வந்து அந்த ட்ரக்கை வந்து திருடிட்டு போனான். அவனுங்களும் சொல்றாங்க ஒரு பிளேஸ் சொல்லி இந்த இடத்துல தான் அப்படின்னு. சோ அந்த இடமும் நம்ம சாராவோட வீடும் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க அப்படின்றதுனால இப்பதான் வந்து இவனுக்கு புரியுது டிடோ வந்து இவ்வளவு நாளா நம்ம கிட்ட இருந்து எங்கெல்லாம் தப்பிச்சிருந்திருக்கான் அப்படின்னு. அவனுக்கு அடைக்கலம் வந்து எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு. இங்க சாராவோட ஹவுஸுக்கு அகைன் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பர்சன் வந்து வந்திருக்காரு. அவங்களும் ஒரு ஆபீசர் தான். ஆக்சுவலா நீங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து ஓகே தான், பட் உங்களுக்கு வேற எதுவும் பர்சனல் ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, நான் ஒரு பொண்ணு தான், என்னால வந்து நீங்க சொல்றத புரிஞ்சுக்க முடியும், தயவு செஞ்சு சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்திருக்கான், கதவெல்லாம் உடைக்க வந்து ட்ரை பண்ணிருக்கான், சோ அதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோ அப்பதான் வந்து சாரா வந்து ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு, ஒருத்தன் வந்து என்னை வந்து ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான், நான் அவனுடைய கண்ணுல வந்து என்னுடைய பையனோட டாயை வச்சு நான் குத்திட்டேன், இது ரொம்ப எனக்கு நடந்த ரொம்ப மோசமான விஷயம் தான், பட் என்னால இதை வந்து வெளியில வந்து சொல்ல முடியாது, கேஸ்லாம் கொடுக்க முடியாது, ஆல்ரெடி நான் தனியா வேற இருக்கேன், எனக்கு பாதுகாப்பு முக்கியம், அகைன் நான் வந்து எந்த பிரச்சனையிலையும் நான் மாட்டிக்க விரும்பல, தயவு செஞ்சு எனக்கு தனியா விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
அந்த ஆபீசரும் மனமுருகி சரி ஓகே நிஜமாவே வந்து சாரா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து சொல்லலாம், ரிப்போர்ட் பண்ணலாம், நாங்க அதுக்கான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா சாரா வந்து நோட்டீஸ் பண்றா, அவளுடைய வீட்டுக்கு வெளியில 2 மர்மமான நபர்கள் வந்து வீட்டையே பார்த்துட்டு இருக்காங்க கார்ல இருந்து. இதை பார்த்த சாராக்கு வந்து ஓகே இது எதுவுமே சரியா படல, நம்ம வந்து கண்டிப்பா மாட்டிக்கிட்டோம், அந்த நாயை தேடி வேற ஏதோ நாய்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறா. தன்னுடைய 2 குழந்தைங்களையும் அப்படியே கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வரா. இந்த இடத்த விட்டு போயிடலாம், இல்லனா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தன் வந்து நில்லு அப்படின்றான். திரும்பி பார்த்தா அந்த கார்ல இருந்தவங்க பயந்து போயிடுறான். லியோவும் அவனுடைய ஆளுங்களும் அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்க. இந்த பையன் பென்னு அவனுக்கும் வந்து இந்த சிச்சுவேஷன் புரியுது, தன்னுடைய அம்மா வந்து மாட்டிக்கிட்டாங்க, நம்மளும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு அப்படியே வந்து வேகமா ஓடுறான். ஓடி போயிட்டு அங்க வந்து ஒரு ட்ரக் ஒன்று வருது, அதை மறிச்சு இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்றான். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரக்ல இருக்கவங்க வராங்க. லியோவோட ஆளுங்களை பார்த்து டேய் யாரா நீங்க, அந்த பொண்ணோட முதல் சட்டையில இருந்து கையெடுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல, நீங்க இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னடா வேணும், போங்கடா வெளியில அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்த அவங்க இந்த என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க வந்தவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உண்மையை சொன்னா அவங்க எல்லாரும் ஆபீசர்ஸ் வேற, அதுல 2-3 பேர் அவங்கள போட்டு பொலன்னு பொலந்து அவங்க எல்லாருக்கும் மூக்குல இருந்து ரத்தமே வந்துருது. அந்த அளவுக்கு அடிச்சு மூஞ்ச உடைக்கிற அளவுக்கு இது அடிக்கிறானுங்க. பட் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு சாரா வந்து பாக்குறா, ஓகே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா அந்த இடத்த விட்டு தன் பிள்ளைங்களை கூட்டிட்டு. ஏன்னா சாராக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்ல தான் ஹஸ்பண்ட் தான் பிள்ளைங்க, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஹஸ்பண்ட் இல்ல சரி ஓகே, தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அவ தான் எடுத்தாகணும், வேற வழியே இல்ல. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா இதுக்கப்புறமா தன்னுடைய வீடு வந்து சேஃபா இருக்குமா அப்படின்னு சொல்லியே டவுட் வந்துருது. வேற வழி இல்லாம தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு வந்து தஞ்சம் புகுறா. லாஸ்ட் டைம் பார்த்தப்ப 2 பேருக்கு நடுவுல ஒரு மாதிரி சச்சரவு சண்டை அந்த மாதிரி வந்துருச்சு இல்லையா. ஆனா இந்த டைம் வந்து இந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒரு மாதிரி குவைட் கான்வர்சேஷனா போயிட்டு இருக்கு. சாராவை இன்னும் நல்லாவே அந்த அம்மா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. நீ என்னதான் இருந்தாலும் நீ வந்து உன்னுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்ல அம்மா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. சாரா அப்படியே போய் பெட்ல கொண்டு போய் 2 பிள்ளைங்களையும் அப்படியே தூங்க வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடி பெட் டைம் ஸ்டோரிலாம் சொல்லி நல்லா தூங்க வைக்கிறா. அப்போ ஒரு ஆச்சரியம் ஒண்ணு நடக்குது. இவ்வளவு நாளா பேசாத அந்த பென் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பையன் வந்து இப்ப பேசுறான். மறுபடியும் பழைய மாதிரி அவனுக்கு வந்து அந்த பயம் எல்லாம் போய் கரேஜ் வந்திருக்கு. அதாவது ஒரு கெட்டது ஒண்ணு நடந்துருச்சு, அதை வெளியில வர்றதுக்கு இன்னொன்னு கெட்டது ஒண்ணு நடக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. முள்ளால எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சும்மாவா சொல்லியிருக்காங்க. அப்படியே பெட்ரூம்ல இருந்து சந்தோஷமா வெளியில கீழே வரா. தான் பாட்டி கிட்ட வந்து இந்த மாதிரி பென் வந்து பேசிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு வந்து பார்த்தா லியோ உள்ள இருக்கான். ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ்னால சந்தோஷமானவ இப்ப செகண்ட் இந்த சர்ப்ரைஸ்னால அவ்வளவுதான், என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டா. ஹே 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 ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் உண்மை சொல்லிடுறேன், டிடோ எங்க தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நானே கூட்டிட்டு போய் காமிக்கிறேன், என்னுடைய குடும்பத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கறா. இந்த மாதிரி வந்து டிடோ வந்து ஒரு பார்ல தான் இருக்கா, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அந்த பார்ல தான் லியோவும் அவனுடைய ஆளுங்களும் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த பாருக்குள்ள போறா. லியோ எங்கடி, நீ தானே சொன்ன லியோவை கூட்டிட்டு வர அப்படி. ஒரு டீம்ல அந்த வளர்ந்து கட்டவன் நிக்கிறான்ல, அவனுக்கு பக்கத்துல ஒரு பேக் ஒன்னு இருக்கு, தயவு செஞ்சு அதை எடுத்து கொடு, அதுக்குள்ளதான் லியோ எங்க டிடோ எங்க இருக்கான் அப்படின்ற டீடைல் எல்லாம் இருக்கு, அதை மட்டும் எடுத்து கொடுக்க சொல்லு. அந்த வளர்ந்து கட்டவனு அந்த பேக்கை வந்து ஓபன் பண்றான். ஓபன் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் வந்து டிடோவோட தலையை எடுத்து இந்தடா டிடோ தானே வேணும், இந்தடா அப்படின்னு சொல்லி காமிக்க இந்த லியோவோட ஆளுங்க எல்லாரும் அப்படியே பயந்து போயிடுறாங்க. அந்த வளர்ந்து கட்டவனும் பேக் அப்படியே கீழே போடுறா. பாஸ் இவ வந்து ஒரு சைக்கோ பார்த்து இவ சல்லியா வெட்டி நறுக்கி வச்சிருக்கா டிடோவை. இவ லியோ இதை பார்த்து அப்படியே வந்து ரொம்ப பயங்கரமா கொடூரமா வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் என்னமோ வந்து உன்னை ரொம்ப டம்மி பீஸ்ன்னு நினைச்சேன், இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேடி அப்படின்னு சொல்லி டிடோவோட ஹெட்டை பார்த்துக்கிட்டே சொல்றான். நான் டம்மி பீஸா, நான் யாருன்னு தெரியல, ஸ்டீஃபன் காலின்ஸோட வைஃப்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது தான் ஹஸ்பண்டோட நேம மறுபடியும் அழுத்தி சொல்லிட்டு இருக்கா. ஸ்டீஃபன் காலின்ஸ் அப்படின்ற அந்த பேரை கேட்டோம்னு லியோவோட மூஞ்சிய மாறி போயிருது. யார் அவனா, அவனையும் நான் தான் போட்டேன், அவனை மாதிரி நிறைய புறம்பவங்களை நான் தான் போட்டு தள்ளேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா சொல்றான். இதை கேட்டு சாராவால தாங்கிக்கவே முடியல, நல்லா கலங்குது, நடுநடுங்கி போறா. ஷாக்கு, பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல, நடுக்கம், கோபம், ஆத்திரம் எல்லாமே. இவ்வளவு நாளா இவ கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த லியோ ஒருத்தன் தான். இவனாலதான் இவளுடைய வாழ்க்கையை தலையிலா மாறி இப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நிக்கிறா. இதெல்லாம் யோசிச்சுட்டு அந்த லியோ இருக்கான் இல்லையா, அவனை பார்த்துக்கிட்டேவும் கையில வந்து டிடோவோட தலை இருக்கு, அதுக்குள்ள கண்ணு ஒன்று ஒழிச்சு வச்சிருப்பா. அதை எடுத்து லியோ முன்னாடி நீட்டுறா. அவனோட ஆளுங்களையும் சேர்த்துதான், இப்ப நீங்க எனக்கு சொல்லியே ஆகணும்டா, என் ஹஸ்பண்ட எதுக்குடா கொன்னீங்க, எதுக்கு தாண்டா கொன்னீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சே ஆகணும்
அப்படின்னு கேட்கிற. சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட லியோவோட ஆள் ஒருத்தன் அவனும் அப்படியே வந்து கண்ணை நீட்ட ஆரம்பிக்கிறான். சாராவை அப்படியே சைஸா போட்டு தெரியல அப்படின்னு சொல்லி புல்லட் அமுக்கும் போது சாரா அப்படியே தெளிவா ஃபர்ஸ்ட் அவனை கொன்னுறான். அவனையும் வயிற்றுலயே ஒரு சுடு, செகண்ட் ஆளையும். இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே லியோவும் அப்படியே அவனுடைய கண்ணை எடுக்க பாக்குறான். ஷூட் பண்றான். ஜஸ்ட் மிஸ்ல சாரா தப்பிச்சிடுறான். லியோவையும் கார்னர் பண்ணி கடைசியா லியோவையும் சுட்டு தள்ளிடுறான். இப்ப மறுபடியும் கேட்கிறான், என் ஹஸ்பண்ட எதுக்கு தான் கொன்ன அப்படின்னு. அவ்வளவுதான், சாக போறான் இல்லையா, இதை சொல்றதுனால ஒன்னும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு வேற வழியும் இல்ல. நான் எப்படி பணம் சம்பாதிச்சா அவனுக்கு என்ன, நான் லியோ, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஓகேவா, நான் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிப்பேன், அவனுக்கு என்ன வந்துச்சு, வேலை பார்த்தா வேலை மட்டும் தான் பார்க்கணும், எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைச்சிட்டே இருந்தான். அதான் கடுப்பாயிட்டேன், ஒரே போட்டு தள்ளிட்டேன். சரியா, அவ்வளவுதான், போட்டு தள்ளிட்டு நான் கடத்தின ட்ரக்குக்கு எல்லாத்துக்கும் பழியையும் அவன் மேலே போட்டு விட்டேன். அவ வந்து ஒரு ட்ரக் டீலர் அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்டையும் போட்டு தள்ளிட்டேன். அப்படி போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா போலீஸும் இந்த கேஸை வந்து பெருசா எடுத்துக்கல. யாரும் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி வந்து கேட்டாலும் போலீஸும் பெருசா மதிக்க மாட்டாங்க. இந்த வேலைக்கும் காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதனாலதான் வந்து நம்ம சாரா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போற போதெல்லாம் பெருசா வந்து மதிச்சிருக்க மாட்டாங்க. அவனோட கேஸ் எல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு ட்ரக் டீலரோட கேஸை வந்து பெருசா போலீஸ் யாருமே எடுத்துக்கணும்னு சொல்லி அவசியமே இல்லை. அவனை யாரு கொன்னா அப்படின்னு அப்படியே இந்த மாதிரி சைஸா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே போவோம். லியோ அப்படியே பக்கத்துல அப்படியே தடவி பக்கத்துல இருக்க கண்ணை எடுத்து சாராவை மறுபடியும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா நம்ம சாரா பயங்கர உசாரு. சாவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல டப்னு சொல்லி போட்டு தள்ளிடுறாங்க. தலையிலே அந்த லியோவோட ஆள்ல ஒருத்தன் மட்டும் இன்னும் உசுரோட இருக்க மாதிரி தெரியுது. அவனை சுத்தியில வச்சு அடிச்சே கொண்டுறான். இருக்கிற வெறிக்கு ஆத்திரம் கோவம். நம்ம சாரா வந்து பலே கில்லாடியாச்சு. போகும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த கேமரா எல்லாத்தையும் ஒரே சுடு கேமரா போச்சு. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி கேமரா ரெக்கார்டு இருக்கும் தெரியுமா, அது எல்லாத்தையும் அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன கிடைக்கும், ஒரு ஃபுட்டேஜும் கிடைக்காது. என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த நியூஸ் எல்லாம் அப்படியே கசிய ஆரம்பிச்சு செய்தியில வருது. கொடுமைக்காரர்களான கேங்ஸ்டர்களான லியோவும் அவனுடைய ஆளுகளும் குறிப்பிட்ட ஒரு பார்ல வந்து இறந்து கிடந்திருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து வெளியில வருது. அதுவும் அவங்களுக்கு இடையில கேங் ஃபைட் நடந்திருக்கு. அந்த கேங் ஃபைட்ல எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இதுக்கப்புறமா நகரம் வந்து சுத்தமாயிரும். போலீஸும் இதுக்கப்புறமா இதே மாதிரியான எல்லா கேங்கையும் ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து அவங்களும் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஃபைனலா காமிக்கிறாங்க. நம்ம சாரா அவளுடைய குழந்தைகளோட சேர்ந்துட்டு பழைய மாதிரி கொஞ்சம் ஹாப்பியா நிம்மதியா ரிலாக்ஸ்டா வாழ ஆரம்பிக்கிறா. எந்த பிரச்சனையும் இல்லாம எந்த தொல்லையும் இல்லாம தன்னுடைய குழந்தைகளையும் தன்னையும் விட இப்ப கொஞ்சம் நல்லாவே பாத்துக்க ஆரம்பிக்கிறா. தனியா வாழ்றதே கஷ்டமா இருந்த இவளுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா வாழ்க்கை தலைகீழா மாறி எப்படித்தான் இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க போறோம் அப்படின்ற அளவுக்கு அவ யோசிச்சு கடைசியில எப்படியோ வந்து அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய ஹஸ்பண்டோட சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்கி சுட்டு தள்ளி போட்டு தள்ளி இவ்வளவு பிரச்சனையை பார்த்ததுக்கு அப்புறமா தனியா வாழ்றது பெரிய பிரச்சனையே இல்ல அப்படின்ற ரொம்ப நார்மலான ஸ்டேட்டுக்கு மாறிட்டா. இப்ப நம்ம வந்து ஒரு பிரச்சனையில இருக்கோம் அப்படின்னா அதை விட பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது பழசு ஒன்றும் பெரிய பிரச்சனையாவே இருக்காது. இட்ஸ் லைக் தட். ஹலோ கைஸ், நான் ஒரு ஆஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர். நாளைக்கு ஒரு தரமான வித்தியாசமான படத்துல மறுபடியும் சந்திக்கலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பாய்.